Hare Krishna, so welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு 6வது அத்தியாயம் 29, 30, 31, 32. So எப்பவுமே some miracles, அதாவது கிருஷ்ணா கான்சியஸ் வந்து இட்ஸ் a dynamic process. Day to day இன்னைக்கு என்ன கொடுப்பாருன்னு வெயிட் பண்றோம் மாதிரி. Always I find a coincidence. நாம் இங்க என்ன படிக்கிறோமோ some or the other we will be reading in பாகவதம் also. அது எப்படி அந்த கோயின்சிடன்ஸ் வரும்னு தெரியாது. இல்ல யாராவது அதை பத்தி நம்மள்ட்ட பர்டிகுலரா வந்து பேசுவாங்க. Many things will reveal us this Krishna conscious is a very dynamic process. So உண்மையில் நாங்க கடந்த 4 நாளா பாகவதத்துல இததான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா மாதாஜி? those are attending. Don't you all get goosebumps when we read this? Is it not exactly the same? Yeah. 4 நாளா எப்படி பரமாத்மாவை காண்பதுங்கிறதா லிட்ரலி பாகவதத்துல படிச்சுட்டு இருந்தோம். நேத்துதான் வந்து வேற சாப்டர் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி டெய்லி இட் வாஸ் அபவுட் பரமாத்மா. சேம் திங், எக்ஸாக்ட்லி த சேம் திங் இஸ் given here in Bhagavad Gita also. சோ அங்க சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து ஒரு கேள்வி பரிஷத் மகராஜ் கேக்குறாரு. இறக்கும் தருவாயில் ஒரு மனிதன் வந்து யார நினைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கான பதில் அவர் 2 அத்தியாயமா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு சுகதேவ கோஸ்வாமி. அதுல வந்து நேத்து 2வது அத்தியாயம் முடிவுல தான் கன்க்ளூட் ஆகுது. சோ ரொம்ப அழகா அதை டெவலப் பண்ணி கூட்டிட்டு வந்து பரமாத்மாவை பார்க்கணும். ஏன்னா அதுக்குதான் வந்து அவர் சொல்றாரு, நமக்கு புத்தி, நம்ம ஒரு புத்தியோட செயல்படுறோம் அப்படின்னா அந்த புத்தி நமக்கு வந்து பரமாத்மா கிட்ட இருந்தா வருது. சோ அந்த பரமாத்மாவை எல்லாருடைய ஹிருதயத்திலயும் உறைஞ்சிருக்கிறவரா பார்க்கணும் அப்படின்னு பரமாத்மாவை குளோரிஃபை பண்ணணும், பரமாத்மாவை வந்து நம்ம வந்து ஸ்மரணம் பண்ணணும்லாம் நேத்து கன்க்ளூட் பண்ணோம் பாகவதத்துல டே பிஃபோர் எஸ்டர்டே. So today it's almost இந்த 4 ஸ்லோகமும் யோகத்துடைய. சோ நீங்க பாத்தீங்கன்னா பாகவதம் சரி பகவத்கீதாவும் சரி, it is all the same. It's a proof, it is a pramana that everything is the same. So நம்ம வந்து அங்கேயும் யோகத்துடைய முடிவு நிலை பரமாத்மாவை எல்லாத்துலயும் பாக்குறதுனால இறக்கும் தருவாயில பரமாத்மா எனக்குள்ள இருக்காருங்கிற அந்த உணர்வுல உயிரை விடுறவன் தான் அடுத்த ஜென்மத்துல நம்ம பகவான்ட்டு போக முடியும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிருப்பாரு. சோ இன்னைக்கு அதனுடைய ஒரு மேல ஒரு ப்ரூஃப் மாதிரி இன்னைக்கு நாம we are almost seeing the same. So this coincidence always it makes us more excited. நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது, இன்னும் நமக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கொடுக்குது that Krishna is very very closely observing us. அவர் ஒண்ணு நம்மள ஷேப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா he is attacking in all sides. எல்லா சைட்லயும் அட்டாக் பண்றாரு. So this really I felt so exciting reading all these 4 shlokas. So இதோடைய ஜிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா உயிரும் கிருஷ்ணாவுடையதாவும் கிருஷ்ணருக்குள்ள எல்லா உயிரையும் பார்க்கிறவன் தான் உண்மையில் காண்பவன். உண்மை யோகி என்னை எல்லா உயிர்களிலும் என்னில் எல்லா உயிர்களையும் காண்கின்றான். உண்மையில் தன்னுணர்வுடையவன் பரம புருஷரான என்னையே எங்கும் காண்கின்றான். இந்த அளவுக்கு நாம வந்து பக்தியில ரைஸ் ஆயிட்டோம் அப்படின்னா தென் நம்ம வந்து ப்ராப்பர்லி சிச்சுவேட் ஆயிட்டான்னு அர்த்தம். சோ பக்தி அப்படிங்கிறது வெறும் ஒரு 4 விளக்கு போட்டுட்டு 4 ரவுண்ட் சாண்ட் பண்ணிட்டு ரெகுலரா பௌதிக வாழ்க்கையில எப்பவும் போல ஈடுபட்டுட்டு பௌதிக சுகங்களை அனுபவிச்சுட்டு அடுத்த நாள் காலையில சாண்ட் பண்ணிட்டு திருப்பி பௌதிக சுகத்தை அனுபவிச்சுட்டு இப்படி வாழ்றது பேர் பக்தி கிடையாது. பக்தி அப்படின்னாலே இட் மீன்ஸ் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பக்தி அப்படின்னா நான் பக்தி பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இட் மீன்ஸ்
you're transforming internally. அதுதான் மீனிங் ஆஃப் பக்தி. நான் வந்து பிசிக்கலி நான் கண்டி மாலை போடுறது, திலக் வைக்கிறது, நான் வந்து சில விஷயங்கள் எக்ஸ்டர்னல் திங்ஸ் விடுறது, இது எல்லாம் மட்டும் பக்தி அப்படின்னு நம்ம இனிஷியலா வாழுவோம். அந்த கனிஷ்ட அதிகாரி நம்ம எல்லாம் ஏன் கனிஷ்ட அதிகாரிங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து இந்த எக்ஸ்டர்னல் சேஞ்சஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ நீங்க பொதுவாவே நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, நாம இங்க வரக்கு முன்னாடி வரைக்கும் people will think they are very ritualistic. அவங்க ரொம்ப பக்திமான்னு நினைச்சுக்குவாங்க. எப்படின்னா, நான் திங்கட்கிழமை ஒரு கோயிலுக்கு போறேன் மாதாஜி, செவ்வாய்க்கிழமை ஒரு கோயிலுக்கு போறேன், எனக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும், நான் பயங்கரமா விளக்கு போடுவேன், நான் பயங்கரமா குக் பண்ணி எல்லாம் கொடுப்பேன். So we think the external things பண்றதுனால நான் பக்திமான் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா மாதாஜி? don't we all had that feeling before coming here? நான் வந்து நான் நடந்தே திண்டல்மலை போவேன், நான் நடந்தே பாத யாத்திரை பழனி போவேன். நீங்க பாத யாத்திரை பழனி போறது இட் இஸ் டிரான்சென்டென்டல், ஐ அக்ரி. ஆனால் போகும்போது என்ன மனநிலையில போறோம்? அதாவது நம்ம வந்து என்ஜாயிங் டெண்டன்சியோட மோஸ்ட் ஆஃப் அஸ் will go with even for temple for the enjoying tendency. அங்க போயும் ஊரு கதை, உலக கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர்த்து வீட்டு கதை, அவங்க கதை, இவங்க கதை. சோ உண்மையில் நீங்க வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ் கரெக்ட் தானா? நான் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கிறேனா? நான் வந்து எனக்கு வந்து நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டான உங்களுக்கு நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்மையில் திஸ் இஸ் த ஃபேக்ட். பக்தி அப்படிங்கிறது இட் இஸ் an internal change அப்படிங்கிறது. Don't we are all repeatedly emphasized here மாதாஜி. பகவத்கீதா படிச்சு ஐ லவ் கிருஷ்ணா மாதாஜி, அவருக்கு நான் வந்து மாலை கட்டி போட்டேன் மாதாஜி, அவருக்கு நான் வந்து ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணி நான் பண்ணிட்டேன் மாதாஜி, இதோட நம்மள விடுறாங்களா? is this our main focus? Is Bhagavad Gita is asking us to just worship Krishna? No Mataji. No Mataji. No Mataji. Internal change பண்ண சொல்லிட்டே இருக்கேன். So don't you think this is the perfect process? Yes Mataji. If someone is guiding you to change internally to become a properly elevated soul, up in the process எப்படி தப்பா இருக்க முடியும்? Why should we doubt this process? I really can't understand. Can't we use our sixth sense and understand that what our process is going on? நமக்கு ஆறாவது அறிவு எதுக்கு பகவான் கொடுத்திருக்காரு? ஆராய்ந்த அறிவு. இங்க வந்து நீ வந்து இந்த மந்திரம் சொல்லு, நாளைக்கு உங்க வீட்டுல மாங்காய் காய்க்கும் அப்படின்னு அவங்க சொல்லலையே. மந்திரம் சொல்லு, சொன்னீன்னா உனக்கு நல்ல ஒரு விதை கிடைக்கும், அந்த விதை தண்ணி ஊத்து, பாதுகாப்பு செய்யி, அது செடியா வளரும், ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்ததுக்கு அப்புறம் காய்க்கும், அதுக்கும் பொறுமையா இருந்தீங்கன்னா பழம் வரும். இதுதானே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இந்த ப்ராசஸ்ல. மந்திரம் போடு நாளைக்கு மாமரம் வருதுன்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? No Mataji. So why the hell we should doubt this process? எனக்கு சத்தியமா புரியல. After listening to so many classes and listening to everything Krishna is very clearly explaining, why should we doubt this? நமக்கு இது டவுட் வருது அப்படின்னா problem is our understanding of bhakti is different. So we should change our understanding. கிருஷ்ணர் வந்து நீ திருப்பதி போ, நீ மாயாப்பூர் போ, விருந்தாவன் போ, யாத்ரா போயிட்டு வந்துட்டு நீ வந்து சாண்டிங் பண்ணிட்டு நீ உம்பாட்டுக்கு நார்மலா இருன்னு எங்கேயா சொல்லியிருக்காரா? Why is it Krishna asking us to change internally? So எவ்வளவு தூரம் நம்மள internal transformation கொண்டுட்டு வராங்க, and that is not that easy. It will take millions of lifetime to change a single character of us. Now don't think that it's very easy. முக்குணத்துல நம்ம ஒரு சின்ன லெவல், நீங்க தமோ குணத்துல ரஜோ குணத்துக்கு உயர்றதுக்கே millions of lifetime தேவைப்படும். Now we are being taught to rise above 3 gunas. So நாம பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ் வந்து எலிவேட்டர் கூட சொல்ல முடியும், சூப்பர் டூப்பர் ஃபாஸ்ட் எஸ்கலேட்டர்.
ஏன்னா ஒரு குணத்துல இருந்து இன்னொரு குணத்துக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் ஹியூஜ் லைஃப் டைம். நம்ம எல்லாம் அவ்வளவு மந்த புத்தி. சோ நம்மள முக்குணத்தையும் தாண்டின செயலுக்கு நம்மள ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கும் போது இவ்வளவு ஒரு உன்னதமான நிலையில இருந்துட்டு why should we look back, why should we look down? proof நீங்க பண்றதுக்கு ஒரு proof என்னன்னா your change is your proof. Don't you all see even some minute change in all of you Mataji, the way you perceive the world? Yes Mataji, 100% true Mataji. எல்லாருக்குள்ளேயும் சேஞ்சஸ் ஆரம்பிக்குது இல்லைங்களா அவங்க லெவலுக்கு? எஸ் Mataji, yes. நம்ம சும்மா கதை கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோமா? மேபி நம்ம பியூர் டிவோட்டி லெவலுக்கு இல்லைனாலும் அவங்க லெவலுக்கு aren't we all bringing some changes? இந்த சேஞ்ச் சும்மா வருமா? do you think it will come just like that? நீங்க ஒரு வாரம் இந்த சாண்ட் பண்ணாம என் கிளாஸ் கேட்காம, நாட் என் கிளாஸ், எனி கிளாஸ் சாண்ட் பண்ணாம கிளாஸ் கேட்காம ஒரு வாரம் இருந்து பாருங்க. நீங்க எந்த விஷயம் சேஞ்ச் ஆனீங்களோ அந்த விஷயத்துக்கு பழையபடி போயிருவீங்க. ஐ எம் நாட் threatening you, it is the truth, it is the truth. நீங்க ஒரு வாரம் நீங்க சாண்ட் பண்ணாம ஸ்ரவணத்திலையும் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா you will go back to your normal life. சோ நீங்க கொண்டு வந்திருக்கிற சேஞ்ச், நீங்க உலகத்தை பாக்குற விதம், மாறுபட்ட விதம், இது எல்லாமே it is due to Bhagavad Gita. It is mainly due to Bhagavad Gita. So இத first of all நம்ம ரொம்ப 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 தெளிவா புரிஞ்சுக்கணும். We should understand this very properly. Any change எப்படி வருதுன்னா we are being trained now to see everyone as soul and super soul. முன்ன நம்ம அப்படி பார்க்கல, நம்ம குடும்பம் மட்டும்தான் பார்த்தோம். அடுத்தவங்களை எதிரியா பார்த்தோம், போட்டியா நினைச்சோம், பொறாமையா நினைச்சோம். இப்ப நமக்கு அறிவு கொடுக்கிறாரு பகவான், ஏன் அவங்க மேல பொறாமைப்படுற, எல்லாமே நான் தான். நீ என்னை பிடிக்குதுன்னு சொல்ற, நான் இன்னொருத்தர் ஹிருதயத்துல நான் இருக்கும்போது என்னை நீ வெறுக்கிற, அப்ப நீ நடிக்கிறியான்னு கேக்குறாரு கிருஷ்ணா. சோ கிருஷ்ணரை பிடிக்குங்கிறதுனால, கிருஷ்ணர் எல்லாத்துடைய ஹிருதயத்துல இருக்கிறாருங்கிறதுனால we are starting loving everyone. Don't you think it's a huge change? The society-ல எதிர்பார்க்கிற சேஞ்ச் இதுதான் இல்லைங்களா? சோசியல் ரிஃபார்மேஷன், மறுமலர்ச்சி இதுதான் இல்லைங்களா? செயற்கையா எல்லாத்தையும் லவ் பண்ணு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க பௌதிகமா. How can it happen when you don't understand this philosophically? செயற்கை எல்லாத்து மேல எப்படி லவ் வரும்? when you think they are different from you, how will you love someone? இல்லைங்களா மாதாஜி? Yes Mataji, true Mataji. எல்லாத்து மேலயும் லவ் வரணும்னா we should learn to see Krishna in all. இல்லைங்களா? அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளவு ஒரு உத்தமமான விஷயத்தை நமக்கு அசால்ட்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் எனக்கு ஒருத்தர் பிடிக்குது, ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜெனரலி நம்ம எல்லாருக்குமே there will be set of people whom we love and there will be set of people whom we hate. உங்க எல்லாருக்கும் அப்படி இருக்காங்க இல்லையா மாதாஜி? ஜெனரலி from our birth till date நம்ம அப்படி வச்சிருப்போம் இல்லைங்களா? Yes Mataji. So நாம இப்ப பகவத் பக்தி பண்ணி, இப்ப நான் பகவத்கீதா பாகவதம் படிக்கும் போது நாம யாரு வெறுக்கிறோமோ அவங்களுக்குள்ளயும் கிருஷ்ணா இருக்காரு சொன்னா தன்னை போல நமக்கு நாளடைவுல அந்த வெறுப்பு போயிரும் இல்லைங்களா மாதாஜி? எப்படி வெறுக்க முடியும்? எங்க வீட்டுல இருக்கிற கிருஷ்ணாவை நான் விரும்புறேன், பக்கத்து ஊர்ல கிருஷ்ணாவை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா am I not நான் நட்டுக்கல்ண்ட கேஸா இருக்கணும் இல்லைங்களா? Yes Mataji. This is the way we should improve. நம்ம vision is improving. We are becoming more socialized. உண்மையில் devotee is the person who is more caring for society. வெளியில இதெல்லாம் யாருக்கும் தெரியறது இல்ல. அவங்க என்ன ஃபெனாட்டிக் பீப்புள், ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா சொல்றதால என்ன நடக்குது? We are all turning many Milechas into Brahmanas. We are turning Sudras into Brahmanas. Don't you think this is the biggest thing you can do for the society? லோ கிளாஸா இருக்கிறவங்கள ஹை கிளாஸா மாத்திட்டு இருக்கிறோம். Srila Prabhupada is creating many Brahmanas. Brahmana in the sense not on caste.
quality wise many people are developing into brahmanas. So இதை விட சொசைட்டிக்கு ஒரு நல்லது நாம என்ன செய்ய முடியும் மாதாஜி? Don't you think this is a bigger social activity you can do? Yes, Mataji. இது யாருக்காவது புரியுமா? புரியாது இல்லைங்களா? இதெல்லாம் புரியாது. அவங்களுக்கு என்ன புரியும்னா இவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தர்கள், கிருஷ்ணா கிருஷ்ணான் ஃபெனாட்டிக்ஸா இருப்பாங்க. நோ, we don't belong to any fanatic movement. Our movement is 100% logical. Our movement is training us to become a good citizen. Our movement is training us to become a good human. First of all, we are only a good human can become a good devotee, right? Good human இல்லாம நான் பக்தன் 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 வெளியில சொல்லிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? So here see how beautifully Krishna is shaping us. இன்ச் இன்ச்சா உளியில செதுக்குற மாதிரி எவ்வளவு அழகா நம்மள செதுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. Don't you all feel that you are all shaped here? Mataji. Yeah, we are all shaped. பார்த்தாலே ஒரு மரியாதை வருதுங்க மத்தாஜி. எப்பவுமே அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி யார பார்த்தாலும் அந்த மாதிரி தோணுதுங்க. Yeah, so இந்த வரது வெரி ஈஸி இல்ல மாதாஜி. இந்த சேஞ்ச் கொண்டுட்டு வர்றது ஈஸி கிடையாது. உண்மையில் இந்த சேஞ்ச் தான் உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. If people really want to be happy, they should all become Krishna conscious. உண்மையில் சூட்சமமான விஷயம் அதுதான். Unless you become Krishna conscious, how can you love each other? அது சும்மா போலி. அதனாலதான் சண்டை வந்துருது. ஒரு வாரம் லவ் பண்ணுவாங்க, அடுத்த வாரம் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேமிலிக்குள்ளேயே பாருங்க, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஆடான்னு ஆடுவோம். சின்ன மனக்கசப்பு வந்தா நம்ம பேச்சுவார்த்தை நிறுத்திக்கிறோம். அண்ணன் தங்கச்சி பேசிக்கிறது இல்ல, அக்கா தங்கச்சி பேசிக்கிறது இல்ல, அம்மா பொண்ணு பேசிக்கிறது இல்ல, அப்பா பொண்ணு பேசிக்கிறது இல்ல. Why it is all happening? It is all because we don't perceive Krishna in anyone. So இந்த பரமாத்மாவோட ஃபார்ம் கொண்டு வந்து ஒரு யோகி பரமாத்மா மெடிடேட் பண்ணி தனக்குள்ள பரமாத்மாவை பார்த்துட்டான் அப்படின்னா then he will naturally see பரமாத்மாவின் ஆள். நம்ம ஏன் இன்னும் நம்பிக்கை வரல, நம்ம ஏன் இவ்வளவு படிச்சோம் ஆத்மான்னு சொல்றதே தப்பான்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா because we don't do the sadhanas properly. We are not training ourselves to see பரமாத்மா. Once நீங்க பரமாத்மாவை பார்த்துட்டீங்க அப்படின்னா then how will you deviate? எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கிறது நமக்கு so obvious, right? So உண்மையில் தன்னுணர்வு பரம புருஷனை எங்கும் காண்கின்றான். So கிருஷ்ணா கான்சியஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் they can perceive anything and everything as கிருஷ்ணா. நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். சில பிரபுபாத தன் டிசேபிள்கிட்ட சொல்லியிருக்காரு, I am not missing Krishna even for a moment. நான் ஒரு செகண்ட் கூட கிருஷ்ணரை நான் பார்க்காம இல்ல அப்படிங்கிற. He is not lying. He is a pure devotee. He sees everything as Krishna. அதுதான் இந்த ஸ்லோகம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, பிரேமாஞ்சன சுரிச்ச பக்தி விலோச்சனேனா. சோ அவங்க பிரேமேங்கிற அந்த ஆயின்மெண்ட் வந்து அஞ்சனம் கண்ணுல விட்டு பாக்குறதுனால they see everything as Krishna. They see the sofa as Krishna. They see this TV as Krishna. They see human beings as Krishna. They see cockroach as Krishna. அப்படி இருக்கிறவங்க can they hurt any other human being or any other living being, Mataji? If you see everything as Krishna, can you hurt anyone? No, Mataji. Will we hurt anyone? So don't you think this is the highest way you can shape yourselves? உண்மையில் நீங்க ரொம்ப 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 தூயமானவர் ஆகணும், you want to become very pure அப்படின்னா start seeing Krishna in everything. இல்லீங்களா? பரமாத்மா ரூபத்துல அவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறத சும்மா வாயில கேட்கறது இல்லாம பிராக்டிக்கலா ஸ்டார்ட் அப்ளையிங். உண்மையில் ஒரு வாரமா பகவான் இஸ் ரிப்பீட்டட்லி கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் us to enter into Bhagavad Gita practically. Don't stop theoretically. மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. Don't you all feel this is true? மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. தியரியோட நிறுத்திக்காதீங்க, பிராக்டிக்கலா என்னை எல்லா இடத்துலயும் பாருங்க. அதுக்காக தான் மாத்தி பகவத்கீதால சொல்றாரு, பாகவத்துல சொல்றாரு, பாகவத்துல சொல்றாரு, பகவத்கீதால சொல்றாரு.
சோ நமக்கு இதுக்கு மேல எப்படி பகவான் நமக்கு உணர்த்துவாரு சொல்லுங்க. சோ seeing Krishna in everyone is the only solution this to society to reform. உண்மையில் நம்ம இங்கிருந்து நம்ம வைகுந்த லோகா போகவே தேவையில்லை. we need not go to வைகுந்தா. நாம இங்கேயே எல்லாத்தையும் கிருஷ்ணரா பார்த்தோம்னா this world is a வைகுந்தா. this world is வைகுந்தா. நாம் இதை நரகமாக்கிக்கிறதும் சொர்க்கமாக்கிக்கிறதும் நம்ம தான் பண்ணிக்கிறோம். சொர்க்கம் எதுக்காக்குறோம்? நம்ம என்ஜாய்மெண்ட் மேக்சிமம் பண்றதுக்கு. நரகம் எதுக்காக்கிக்கிறோம்? நம்மளுடைய கிரீடினஸ்னால. this is actually வைகுந்தா. உண்மையில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈரோடு எடுத்துக்குங்க. ஈரோடு இருக்கிற அத்தனை பேரு கிருஷ்ண பக்திக்கு மாறிட்டாங்கன்னா don't you feel this will turn into a வைகுந்தா? நம்ம இங்க இருக்கிறோம், பக்கத்து வீட்டுக்கு போனாலும் கிருஷ்ண பஜனை போயிட்டு இருக்குது. அவங்க போனாலும் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. எல்லா இடத்துலயும் பிரசாதம் கிடைக்குது. நீங்க போற இடத்துல எல்லாம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் எதிரொலிக்குது. பீப்புள் கூட்டம் கூட்டமா சாண்ட் பண்றாங்க. கூட்டம் கூட்டமா பகவத் பக்தி பத்தி பேசுறாங்க. கிருஷ்ண உணர்வு பத்தி கிருஷ்ண உணர்வுல இருக்கிறாங்க. ஒரு கிங் சிஎம் கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கிறாரு. அவர் எல்லா மக்களையும் தன் மக்கள் மாதிரி அன்போடு உண்மையான அன்போட பாக்குறாரு. அனைத்து கவர்மெண்ட் சர்வன்ஸும் கிருஷ்ண உணர்வுல இருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம அந்த மக்களுடைய அவங்களுடைய பணம் வீணா போக கூடாதுன்னு எல்லாரும் செயல்படுறாங்கன்னா don't you feel it will turn into வைகுந்தா? the same place, don't you think it will turn into வைகுந்தா? சண்டை வருமா? சச்சரவு வருமா? அடிதடி போட்டுக்கோமா? போட்டி இருக்குமா? பொறாமை இருக்குமா? வீடை திறந்து வச்சுட்டே நம்ம போலாம். we need not close the house. அந்த காலத்துல இந்த மாதிரி 7 பூட்டு போட்டு கிரில் கதவு போட்டெல்லாம் பூட்டல. they leave the house open. திருட வரமாட்டான். எல்லாரும் கிருஷ்ணனா மாறுனா நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. கோவிட் வராது உள்ள. கோவிட் will not enter. ஏன்னா we'll be having simple life and high thinking. எல்லாரும் வேலை பண்ணுவோம். you have to understand, டாக்டராவும் இருப்போம், இன்ஜினியராவும் இருப்போம், டீச்சராவும் இருப்போம், எல்லாரும் பிசினஸும் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். அவங்களுக்கு அவங்க தொழில வர வருமானத்தை வச்சு அவங்க குழந்தைகளை பார்ப்போம், குழந்தைகளையும் படிக்க வைப்போம். இது எதுவுமே நிக்காது. பட் this town will turn into வைகுந்தா. திருமண இடமெல்லாம் பகவானுடைய குளோரிபிகேஷன். அப்படியே நம்ம ஆத்மாக்கு அப்படியே ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லைங்களா? நீங்க போற இடமெல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்றாங்க. people are glorifying the Lord wherever you people are crying for the Lord. அப்படிங்கும் போது எவ்வளவு ஒரு ஆன்மீக ஆனந்தம் இருக்கும் அதுல. So it is not, Vaikuntha is not here. We are refusing to enter into Vaikuntha. இல்லையா மத்தாஜி? am I speaking sense? நான் எங்கேயோ இருக்கேன், நீங்க எங்கேயோ இருக்கீங்களா? இல்லைங்க மாதாஜி, நீங்க சொல்றதுல கரெக்ட் தான் மாதாஜி. அப்படியே கற்பனை நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. போட்டி இல்லாத பொறாமை இல்லாத உலகத்துல வாழணும். லிட்ரலி my heart is longing for that. பகவானே, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் டிவோட்டியா இருக்கிற மாதிரி என்னை கொண்டு போய் விடுங்க. I just want to live with devotees அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் ஏங்கணும். ஆக்சுவலி நம்ம பகவான டைரக்டா அப்ரோச் பண்றது ரொம்ப டைம் ஆகும். பட் we can see him through devotees. கூட பக்தர்கள், நல்லா நிலைச்சு நிக்கிற பக்தர்களோட வாழும்போது we are experiencing வைகுந்தா. நம்மளுடைய பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாமே டிவோட்டியா இருக்கும்போது, டிவோட்டிஸ் கூட இருக்கும்போது we can experience வைகுந்தா even here. உண்மையில் நம்மள யாரும் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாம, நம்மள தவறா நினைக்காம, நம்ம பேசுறது காது கொடுத்து கேட்டு நமக்கு நல்லது மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வர மாதிரி people நம்மள சுத்தி இருந்தாங்கன்னா, don't you feel it is a வைகுந்தா? The fear of being judged is there in all human beings. ஐயோ, இதை பண்ணா தப்பா நினைச்சிருவாங்களா, சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களா, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கு, என்னால வெளியில சொல்ல. even our children are fearing us for being judged. உண்மையில் நம்ம குழந்தைங்க நம்மள பார்த்து பயப்படுறாங்க. they are fearing of being judged. இப்படி சொன்னா நம்மள அம்மா இந்த மாதிரி நினைச்சிட்டு நம்மள எப்பவுமே அப்படி நினைச்சுக்குவாங்களோ. they are not expressing us because they are fear of being judged. என்னை தப்பா நினைச்சுக்குவாங்க, எனக்கு இப்படி தோணுது, என்னால வெளியில சொல்ல முடியலையே. that is why they are suffering.
உள்ளுக்குள்ள அவங்களுக்கு கண்டதும் தோணுது, வெளியில ஓப்பனா சொல்ல முடியல. சொன்னா அம்மா ஐயோ இப்படி ஆயிட்டியே, அவ்வளவுதான் உன்னை கொண்டு போய் நான் அதை பண்றேன் இதை பண்றேன். So we should be open. Devotees are the people who can hear anything from us and give us advice for anything what we do. நீ தண்ணி அடிச்சிட்டியா, நாளையில இருந்து நீ டிவோட்டி கிடையாது. டிவோட்டி will not say that. Okay, என்ன காரணத்தால் நீ பண்ணுன, don't do this, please follow regulative principle. Devotee will guide like that only. அதற்கு காரணம் he sees பரமாத்மா in that person. நான் எப்பவுமே உங்கள்ட்ட சொல்லுவேன், சொல்லி பக்தி விநாசம் சொல்லுவேன், நாங்க ஏதாவது பெருசா ஊ அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது சொல்லுவார், don't you think Krishna knows all these things? நம்ம நினைச்சுக்குவோம், பாருங்க எங்க அத்தை இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க கிருஷ்ணா, எனக்கு வலிக்குது கிருஷ்ணா, நீங்க கேளுங்க கிருஷ்ணா. நம்ம சொன்னோம்னா உண்மையில் உங்க அத்தையோ மாமாவோ உங்களுக்கு துரோகம் பண்றது கிருஷ்ணனுக்கு தெரியாம இருக்குதா? இஸ் தேர் பரமாத்மா இன் தேர் ஹார்ட் ஆல்சோ. சோ நாம இத எல்லாத்து ஹிருதயத்திலும் பரமாத்மா இருக்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா then we will understand கிருஷ்ணருக்கு தெரியாம இது நடக்கல. அப்ப கிருஷ்ணா wants me to tolerate this, let me tolerate. அது டெவலப் ஆகுமா ஆகாதா மாதாஜிஸ்? if you start seeing பரமாத்மா in all hearts? Yes மாதாஜி, true மாதாஜி. ஆகாதா? What about others? Yes, would you start developing tolerance? அப்படிதான் வருமே ஒழிய நான் தனி அவங்க தனி பார்த்தா வராது. நீங்க எத்தனைதான் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்து உருட்டு பெரண்டு கிளாஸ் பயங்கரமா எடுத்து பயங்கரமா நீங்க பௌதிக படிப்பு கொடுத்தீங்கனாலும் வராது. ஆனா ஆன்மீக படிப்பு கொடுத்து எல்லாத்தையும் கிருஷ்ணரா பாருன்னு சொன்னீங்கன்னா it will come. Is it not a renaissance, Mataji? This is what world is expecting from us, right? We are not insensitive to the society. Devotees are the people who is very much caring for the society. People are thinking that we are insensitive to the society. No, we are the topmost sensitive people. We care for society. We love society because we see them as Krishna. How can a devotee hate people when he sees him as Krishna? See them as Krishna. இல்லைங்களா மாதாஜிஸ்? இப்ப ஏன் நமக்கு அதெல்லாம் இல்லைன்னா நம்ம இன்னும் தியரியா படிக்கிறது பிராக்டிகலா நம்ம இன்னும் அப்ளை பண்ணல. we don't see everyone as Krishna. Are we seeing it? Seeing everything as Krishna? Are we seeing it? No மாதாஜி. Yeah. So அதுதான் நமக்கு ரிப்பீட்டடா இப்ப ட்ரைனிங் கொடுக்குறாங்க. live as Bhagavad Gita. Don't just hear Bhagavad Gita. Live as Bhagavad Gita. வாழுங்க. வாழ ஆரம்பிக்கும் போது you will be very happy. உண்மையில் நமக்கு போட்டின்னு ஒருத்தர் இல்லைன்னா don't you feel it's very happy? உண்மையில மாதாஜி நம்ம சொந்த பந்தத்தோட போட்டி போடும் போது நமக்கு உள்ளுக்குள்ள வலிக்கதான் செய்யுது. வெளியில we will show that we are happy but we are internally we are strained much. ஆனா பக்தி பண்ணும்போது அர்ஜுனா அப்படிதான் பண்ணாரு. ஐயோ என்னுடைய தாத்தா என்னுடைய குருவனை எப்படி கொல்லுவேன்? He's strained. பதட்டமாகறாரு. சோ பகவத்கீதை அதுக்குதான் கிருஷ்ணா சொல்றாரு, அவங்க எல்லாம் சாக போறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? This what he is telling Arjuna now. அதுக்கான ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்காரு. Arjuna is getting attached to his family background. என் குடும்பம் அப்படின்னு சொல்லி. Krishna is telling no, don't do that. Nothing belongs to you. Everything belongs to me. என்னைய பாரு அங்க. See me there. Now he is telling us எல்லா உயிரிலும் என்னையும் என்னல எல்லா உயிரையும் பாருங்க. This is the greatest thing we can do. இதுல சிவா தான் கிரேட்டா, அம்மன் தான் கிரேட்டா, ஏன் சாய்பாபா இதெல்லாம் கூட பரவாயில்ல, சாய்பாபா கிரேட்டா இல்லையான்னு கேட்டா are we having sixth sense Mataji? Can you ever compare that one Siddhar with the Krishna? Are we really having sixth sense? இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் பாபாவோட கம்பேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா we are totally gone case, nut case. முடிஞ்சு போச்சு. அப்போ ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம். பகவத்கீதையில எனக்கு எதுவுமே புரியல. புரிஞ்சா நான் அப்படிலாம் கேட்கவே மாட்டேன் நான். இல்லைங்களா? எங்க இருக்குது கிருஷ்ண பரமாத்மா யாரு? பாபாங்கிறவர் யாரு? டெமிகாட்ஸ் யாரு? Why do you compare Krishna with them? Krishna is residing in all hearts. Are those people residing in all hearts? Is there any Shastra Praman that they are living in all hearts?
சோ 6வது அறிவை அப்ளை பண்ணி டெமிகாட் வர்ஷிப்புக்கும் பகவானுக்குள்ள வித்தியாசத்தை உணரணும். when we start seeing Krishna in every living being, then you will see Krishna in that person also. The so called Baba you are all mentioning, அவருடைய ஹிருதயத்திலே இருக்கிறாரு பகவான். அப்படிதான் நம்ம பார்ப்போம். we'll start everyone as Bhagavan. Bhagavan in the sense presence of Bhagavan, not that person as Bhagavan. அதையே தப்பா புரிஞ்சுட்டு நானும் கடவுள் நீயும் கடவுள், நோ, அதுவும் தப்பு. எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், உனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், நானும் நீயும் கடவுளுடைய சேவகன். இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் பாருன்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்படி தப்பா அடுத்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பகவான் என்னதான் பண்ணுவாரு நம்மள வச்சுக்கிட்டு? எல்லாத்துக்குள்ளயும் என்னை பாருன்னு சொல்லி கொடுத்து நீ நானும் கடவுள் நீயும் கடவுள் பா, 2 பேரும் சேர்ந்து கடவுள். மனுஷன் இப்படி கிளைகிளையா அவனுக்கு பிரிஞ்சதுன்னா வாட் வில் கிருஷ்ணா டூ? பாவம். அவரும் அரிசியா அனுப்புறாரு. புத்தர் அனுப்புனாரு, சங்கராச்சாரியர் அனுப்புனாரு, ராமானுஜாச்சாரிய அனுப்புனாரு, மத்வாச்சாரிய அனுப்புனாரு, சைத்திரிய மகாபிரபு அனுப்புறாரு, ஸ்ரீல பிரபுபாத அனுப்பியிருக்காரு, எவ்வளோ ஆச்சாரியங்களை அனுப்புறாரு. கேப் விட்டு அனுப்புறாரு. தெளிய விட்டு அடிக்கிறாரு. 300 வருஷத்துக்கு இருக்க யாராவது வந்துகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் see the gap. every 200-300 இயர்ஸ்ல ஏதோ ஒரு ஆச்சாரியாஸ் வந்துகிட்டே இருக்காங்க இல்லைங்களா? and Srila Prabhupada told us 10,000 வருஷம் இஸ்கான் இருக்கும், இன்னும் 10,000 வருடங்கள் என் புத்தகங்கள் பேசப்படும். it means for another 10,000 years he is the acharya. Don't ever, I really request all of you, don't ever compare Prabhupada with some other Baba. I really request you. Prabhupada எங்க, அவங்க யாரு? Please don't bring your ignorance there. Prabhupada is an acharya. இங்க எழுதியிருக்காரு பாருங்க, he's explained everything. பிரபுபாதரை போய் அவங்களோட கம்பேர் பண்ணி உங்களை நீங்க அபராத் பண்ணிக்காதீங்க, உங்களை கீழே இறக்கிக்காதீங்க. Prabhupada is a person sent by Krishna to spread his message. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பிரபுபாத் என்ன எழுதியிருக்க, பக்தனுக்கும் யோகிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் பரமாத்மாவை பாக்குறவன் பக்தன், யோகி அவன் ஹிருதயத்துல மட்டும் பாக்குறான். சோ எல்லாத்தையும் பகவானுடைய பாட்டா பாக்குறதுனால devotee cares for everyone. He does not go to Himalayas and sit, தலையில போத்திட்டு உட்கார்ல. சில பிரபுபாத இறங்கினாரு, வேட்டியை மடிச்சு கட்டி இறங்கினாரு. 70 வயசுல he just entered into this field and he gave Krishna consciousness to the whole world. This is a devotee. Don't ever compare a devotee with some other siddhas. For Krishna's sake, please don't do that. So நமக்கு புரியலன்னா புரிய ட்ரை பண்ணிக்கணும். We should try to understand, right? நமக்கு புரியல அப்படின்னா we should try to understand. We shouldn't speculate. புரியலையா, just pray to God. பகவான்கிட்ட ப்ரே பண்ணுங்க, எனக்கு எப்படியாவது புரிய வைங்கன்னு ப்ரே பண்ணுங்க. That is the only thing we can do. சோ எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் என்னிலும் காண்பவன் என்னை ஒருபோதும் இழப்பதில்லை, நானும் அவனை ஒருபோதும் இழப்பதில்லை. உண்மையில் நாம் இங்க ஏங்கிட்டு இருக்கோம் கிருஷ்ணாட்ட போகணும்னு. உண்மையில் நாம ப்ராப்பர் கிருஷ்ணா கான்சியஸ் ஆகிட்டோம்னா நம்ம அந்த ஏக்கமும் நின்னு போய் வில் see Krishna here, then why should we go there? அது நடக்கிறப்ப நடக்கட்டும். So we are all trained. நிறைய பேர் கேக்குறீங்க, எனக்கு பல ஜென்மம் ஆகுமான் இருக்கு மாதாஜி. So what? You are being given a training to see Krishna here. எத்தனை ஜென்மம் ஆனா என்ன? Why should you bother? If you are trained properly to see Krishna, நமக்கு அதான் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? So why should you worry about next jennmas? He will take care. நம்மளுடைய ஒரே வேலை எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பாக்குறதா நம்மளுடைய வேலை இல்லைங்களா? சோ இங்க ரொம்ப அழகா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, கிருஷ்ண உணர்வு கிருஷ்ணரின் மீதான அன்பை வளர்ப்பதாகும். இது ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட உயர்ந்த நிலையாகும். நேத்து எங்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நம்ம இந்த பௌதிக உலகத்துல துன்பம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக ஆத்மான்னு நினைக்கிறோமா? அது ரொம்ப லோயர். உங்களை ஜட கஷ்டத்துல வெளியில வர்றதுக்காக ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது உங்களை கிருஷ்ண பிரேமைக்கு உயர்த்துறதா ஆன்மீகம். இட் இஸ் டாப் கிளாஸ்.
அதுல டிஃபால்ட்டா நீங்க ஜட உணர்ந்து வெளியில வர்றீங்க. தட் இஸ் நாட் த பிரைம் கோல் ஆஃப் அவர் ப்ராசஸ். உங்களை ஜட கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வர்றது நம்மளுடைய நம்ம இயக்கத்தின் நோக்கம் கிடையாது. கிருஷ்ண பிரேமை கொடுக்கறதா நம்மளுடைய நோக்கம். We are all given the top class thing. அது ஜடத்திலிருந்து முக்தி அடைவதை விட உயர்ந்த நிலையாகும். தன்னுணர்வுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ண உணர்வினன் இந்நிலையில் பக்தனுக்கு கிருஷ்ணரை எல்லாமாகி விடுவதாலும் பக்தன் கிருஷ்ணன் மீதான அன்பில் முழுமை அடைவதாலும் பக்தன் கிருஷ்ணருடன் ஒன்றாகி விடுவதாக கூறலாம். So oneness means this only, not just merging with பிரம்மஜோதி. அது பேரு oneness கிடையாது. நமக்கு அவர் மேல் உள்ள பிரேமை அதிகமாகிறனாலும் அவருக்கு நம்ம மேல் உள்ள பிரேமை அதிகமாகிறனாலும் நம்ம ஈர் உடல் ஓர் உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பௌதிக வாழ்க்கையிலேயே when you love someone, நீங்க ஒருத்தர் ரொம்ப பிடிக்குது லவ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல you feel oneness between both of you. உங்களுக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, அவங்களுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை திங்க் பண்ணி செய்வீங்க. We all harmoniously do something when you love someone very deeply. ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா we will feel that we won't, ரெண்டு உடல்ல தனித்தனியா இருந்தாலும் நம்ம ஓர் உயிர் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? பௌதிக உலகத்திலேயே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா நமக்கு, இல்லையா மாதாஜி? எஸ் மாதாஜி. எஸ். So நம்ம வேற வேற உடலா நினைக்கிறோம்னா we don't love. அதான் உண்மை. உண்மை என்னன்னா we don't love each other. உண்மையில் நம்ம ஒருத்தர் லவ் பண்ணணும், நம்ம ஒருத்தர் நமக்கு உண்மையால மனசார லவ் கொடுத்தோம்னா we won't feel difference among us. ஃபேமிலிக்குள்ளேயே மனக்கசப்பு வருதுன்னா we are different. Though we belong to a family, internally we are all living differently. ஆனா நீங்க வேற வேற குடும்பத்துல பிறந்திருந்தாலும் internally when you all live focused on Krishna, don't you all feel you belong to a same family? Now we are all feeling to, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே you are all my family. I don't see you different. You are all my family. How is it possible? How this love is possible? Is it not only because of Krishna? நான் நிறைய பேர் நம்ம பார்த்தது இல்ல, நம்ம நேர்ல பார்த்தது இல்ல, பேசினது கிடையாது. பட் ஐ ஃபீல் யூ ஆர் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ். எப்படி அந்த லவ் வருது? ஐ கேர் ஃபார் யூ. ஐ ரியலி கேர் ஃபார் யூ. ஒன்னு நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஐ ரியலி ப்ரே டு கிருஷ்ணா. ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங்? சும்மா இது ஒரு பாலிடிக்ஸ்க்காக, நான் எலெக்ஷன் நிக்கிறக்கா இதெல்லாம் நம்ம பண்றோமா? ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங்? இட்ஸ் ஹேப்பனிங் கிருஷ்ணா. கிருஷ்ணரை சென்ட்ரலா வச்சு நம்ம எல்லாம் ஒன்று கூடி நம்ம இருக்கிறதுனால that love spurts. நம்மளுக்குள்ள அந்த லவ் it comes out. So oneness can be achieved only by understanding that we are all servants of Krishna. உண்மையில் அந்த லவ் நமக்கும் கிருஷ்ணருக்கும் பிரிக்க முடியாத அன்பு டெவலப் ஆயிடுச்சுன்னா that is the success. Don't think இந்த பௌதிக உலகத்துல நான் கோடி சம்பாதிக்க சக்சஸ். நோ, நீங்க ஏழை குடிசையில் இருக்கலாம். But if you cannot live without Krishna, then that is success. That is success. Developing love for Krishna is success, not earning in crores. Who want your crores? யாருக்கு வேணும் உங்க கோடி? Do you think Krishna want your crores? He is the Lakshmi Adipati. He does not want your crores. He wants your love. Just because you asked for crores, he is giving you crores. That's it. நீங்க அவர்கிட்ட பணம் மட்டும் கேட்டனால பணத்தை கொடுக்கிறது. If you ask him love, he will give you love. He is ready to give you love, but we are not asking it. நம்ம எங்கேயாவது இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போய் உங்க அன்பு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறோமா மாதாஜி? Have you ever asked this before coming into Krishna consciousness? No, மாதாஜி. அப்புறம் எப்படி அவர் மேல அன்பு வரும்? So the problem with us, உண்மையில் நம் பகவானோட நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்குதோ நேச்சுரலி நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம சாதனா பிரபுபாத் எழுதுறாரு, என்னோடியில் எழுதுறாரு, இப்ப ஐயோ 16 மாலை ஜபம் பண்ணணும், ஐயோ பிரசாதம் செய்யணும்,
ஐயோ பாகவதம் படிக்கணும், ஐயோ பகவத்கீதா படிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும் இனிஷியல் சாதகாஸ்க்கு. ஆனா உண்மையில் அந்த என்ன மந்திரக்கோளுக்கு மயங்குற, மகுடிக்கு மயங்குற பாம்பு மாதிரி அந்த பகவானுடைய அன்புக்கு நம்ம மயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நேச்சுரலா நம்ம பண்ணுவோம். எதுக்கு உங்க குழந்தைங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா it took 3 hours for me to do a small cutlet for my children. And the other day, servant maid வரல, I did something for them. ஆனா at the end of the moment, when I give them, சூப்பரா இருக்கு மம்மி அப்படின்னு சாப்பிட்டோன்னு everything vanishes. All our hard work vanishes to see the little happiness in our children's face. சூப்பரா இருக்கு மம்மி, சூப்பரா இருக்கு மம்மி அவங்க சாப்பிடும் போது இது போதும், இதுக்காக நம்ம எவ்வளவு வேணா வேலை செய்யலாம். So is our children paying us something, Mataji's? நமக்கு மாசமான ஏதாவது பே பண்றாங்களா நம்ம குழந்தைங்க? Are they paying us? No, Mataji. Are we not working for them with all our heart? Yes, Mataji. All not doing this. எதுக்கு செய்யறோம்? Because of the love we have for them, right? நமக்கு அது புரியல. நமக்கு எல்லார் மேலயும் நமக்கு லவ் இருக்கு. we love everyone. அது இருக்குன்னே நமக்கு புரிஞ்சுக்க முடியல. we cover it with the anarthas. இவங்க எனக்கு எதிரி, இவங்க எனக்கு நண்பன், இவங்க மோசம், இவங்க நல்லவங்க. we cover it with the anarthas. Actually, frankly speaking, we all love each other. நம்ம எல்லோருக்குள்ளயும் எல்லோருக்கு மேலயும் அன்பு இருக்கு. அந்த அன்பை வெளிக்கொண்டு வரதான் பக்தி. not just going to temple is பக்தி. அதுதான் நேற்று அமரேந்திர பிரபு அந்த சின்ன வீடியோ, ஹர்ஷா அனுப்பிச்ச வீடியோல அமரேந்திர பிரபு ரொம்ப அழகா சொன்னார். நான் வெளியில அன்பு கொடுக்குறேன், வீட்டுக்குள்ள நீங்க ராட்சசி மாதிரி இருந்தீங்கன்னா what is the meaning of that love? A devotee should not have a duplicity life. டிவோட்டிக்கு ரெட்ட வாழ்க்கை இருக்க கூடாது. வெளியில ஒரு வாழ்க்கை, உள்ள ஒரு வாழ்க்கை இருக்க கூடாது. we are not duplicitous. we are all devotees. நம்ம வீட்டுக்குள்ள charity begins at home. If you really love Krishna, if you really love devotees, love your husband, love your children. அது இல்லாம நம்ம வெளியில லவ் கொடுக்கிறது வந்து it is just நம்மளே ஏமாத்திக்கிறது இல்லைங்களா? that is what they explaining here. see me in everything. see everything in me. அதான் கிருஷ்ணா சொல்றாரு. so கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையே ஒரு நெருங்கிய உறவு தொடர்கிறது. அந்த நெருங்கிய உறவுக்காக தான் நம்ம இந்த பாடுபடுறோம். we are all struggling to attain love of God. Don't think you can attain this by your money. உங்க பணம், பதவி, புகழ், nothing for Krishna. கிருஷ்ணா எதுக்கும் விலை போக மாட்டார். பகவான் கிருஷ்ணர் எதுக்கும் விலை போக மாட்டார். ஆனா அப்படிப்பட்ட கிருஷ்ணரையும் we can purchase. Srimati Radha Rani purchased Krishna with her love, not with anything else. She has purchased, gopis purchased Krishna. யாராலையும் வெல்ல முடியாத கிருஷ்ணரை யாராலையும் அசைக்க. நேத்து அந்த என்ன தவம் செய்தனே அந்த சாங் I was listening. எனக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குதோ I just hear that song. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள கை கட்டி வாய் பொத்தி நிக்க வச்ச. என்ன தவம் செய்தனை தாயே யசோதா, என்ன தவம் செய்தனை. இந்த உலகத்துல பிரம்மாவும் இந்திரனும் வந்து பொறாம கொண்டு அவர்கிட்ட ஃபைட் பண்ணாங்க, அவருக்கு அகைன்ஸ்டா பண்ணுனாங்க. அந்த கிருஷ்ணரை கை கட்டி வாய் பொத்தி அழ வச்சு நிக்க வச்சியே யசோதா, நீ என்ன தவம் செஞ்ச, நீயே தாயே என்ன தவம் செய்தாய். Really, that song always melts me. The love a mother has for a child is expressed perfectly by Yashoda. அவங்களுடைய உலகமே கிருஷ்ணா தான். என்ன பண்ணாலும் கிருஷ்ணா, அவங்க தயிர் கடைஞ்சாலும் கிருஷ்ணரை நினைச்சு, அவங்க நின்னா நடந்தா, that is gopis, that is love, that is true love. They never expected Krishna to give them some money. அவங்க கிருஷ்ணாட பொண்ணு கேட்கல, பொருள் கேட்கல, எதுவுமே கேட்கல. all that they did, they gave love to Krishna. அதனாலதான் கிருஷ்ணா அப்படியே flat. Krishna is totally flat because he loves people loving him.
only thing we can do to purchase Krishna is giving love, spontaneous love. பகவானே நீங்க எனக்கு வேணும் அப்படிங்கறது அந்த சிங்கிள் பர்சன் வித் நம்ம அவருடைய குழந்தைகள் யூ ஸ்டார்ட் லவ்விங். உண்மையில் நீ கிருஷ்ணா லவ் பண்ண ஆரம்பிச்சு இந்த உலகத்தையே லவ் யூ cannot hate anyone. You cannot hate anyone. யாரையும் ஹேட் பண்ண மாட்டோம். That is what here they want to express. இங்க அததான் சொல்ல வராரு கிருஷ்ணா. கிருஷ்ணரில் கலப்பது ஆன்மீக அழிவாகும். டோன்ட் டூ தட். ஒன்னஸ் அப்படிங்கிறது கிருஷ்ணர் என்ன விரும்புறாரோ செஞ்சு கொடுக்கறதா ஒன்னஸ். இந்நிலையில் உள்ள பக்தனின் பார்வையிட்டு பகவான் விலகுவதில்லை. பக்தனும் அவரது தரிசனத்தை இழப்பதில்லை. இறைவனை இதயத்தினுள் பரமாத்மாவா காணும் யோகியின் விஷயத்தில் இதுவே உண்மை. உண்மையில் if you turn into Krishna conscious, நம்ம we are not separated from Krishna. எல்லாத்துலயும் கிருஷ்ணா இருக்கார். நம்ம அது இன்னும் அந்த அளவுக்கு உயராதனால we are feeling separated. பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடும் அத்தகைய யோகி நானும் பரமாத்மாவும் ஒருவரே என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலையிலும் என்னை நிலைத்து நிற்கின்றான். சோ பிரம்மன் ரியலைசேஷன், பரமாத்மா ரியலைசேஷன் இஸ் இன்கம்ப்ளீட். இங்க பகவானே ஓப்பனா சொல்றாரு, சர்வபூதசிதம் யோமாம் பஜத். பஜனை, பஜத்னாலே சர்வீஸ். சர்வீஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாலே there should be a servitor. There should be a பகவான் சேவகன் ஒண்ணு இருக்கணும், சர்வீஸ்ல ஒண்ணு இருக்கணும், one who we are serving அவரும் இருக்கணும் இல்லைங்களா? சோ இங்க கிளியரா சொல்லிட்டாரு, பரமாத்மாவின் தொண்டில் ஈடுபடும் அத்தகைய யோகி நானும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை அறிந்து எல்லா சூழ்நிலைகளும் என்னில் நிலைத்து இருக்கின்றான். அர்ஜுனா, அதனால என்ன சொல்ல வர்றார்? see the meaning. If you see me as Paramatma, see me in every living being. That is what Krishna wants to say here. கிருஷ்ணரை பிடிக்கும், கிருஷ்ணரை பிடிக்கும்னு வெறும் ஒரு கிருஷ்ணரை பிடிக்கிறது வந்து பக்தி கிடையாது. see Krishna in all human beings, all living entities. அர்ஜுனா, எவன் ஒருவன் எல்லா உயிர்களுடைய சுக துக்கங்களை தன்னுடன் ஒப்பிட்டு காண்கின்றானோ அவன் பரம யோகியாக கருதப்படுகிறான். So ultimately Krishna says, யோகியிலும் சிறந்த யோகி யாரு? one who sees Krishna in everyone. வரும் லாஸ்ட் ஸ்லோகா வரும். லாஸ்ட் ஸ்லோகா is that one, யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதே அந்தர் ஆத்மனாம். சோ உண்மையில் நம்ம இந்த சில பிரபுபாதோட மூவ்மெண்ட்ல இருக்கிற நாம எல்லாருமே we are all trained to be yogis. நாமெல்லாம் நடமாடும் யோகிஸ். we don't go to Himalayas. We may look like a very normal people to outside people, but we are all trained to become yogis. நம்மள யோகி அவர்க்கா ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுட்டு இருக்கோம். So please understand how big process you are all in. எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ல எல்லாரும் இருக்கீங்க. Don't scale yourself to a lower level. தயவு செய்து பாபா வர்ஷிப்புக்கும் வேற டெமிகாட் வர்ஷிப்புக்கும் உங்களை கீழே இறக்கி நீங்க சொல்லிக்காதீங்க. That is for material benefit. But we are all trained here to become a yogi. நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து ஜீன்ஸ் போட்ட யோகி பாதி பேர் உலகத்துல. வெளியில people யோகினா அவங்க போய் காட்டுக்குள்ள கொண்டுக்கோன்னு நினைப்பாங்க. No, one who is trained by Srila Prabhupada, everyone is yogi because they see Krishna in everyone. So I really feel so happy to be in this process. ரொம்ப 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 பெருமையா இருக்கு to be a part of this process. And I pray to Krishna, all of us should never ever leave this process, and eternally we should be surrendered to our Acharya Srila Prabhupada. Om Tat Sat. Any